வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறாரு. புதிய நடைமுறையில் புதிய பேருந்துகள் வாங்குறத பற்றியும் புதிய அறிவிப்புகள் எப்போது வெளியிட போகிறாங்க அப்படின்ற பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட இந்த 850 பேர் பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னும் பணி வாய்ப்பு கொடுக்கல. ஸோ 2025 நடந்த டிசிசி நியமனத்தை தடை செய்ய போகிறாங்களாம். ஸோ டிசிசி நியமனங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள் இருக்குது. உண்மையான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா போக்குவரத்து கழகம் அப்படின்றது மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 ரிக்யூர்மெண்ட் என்னவாக இருக்கும்? ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்களாம். ஸோ 2026 இந்த டிசிசியோடைய நியமனங்கள் இருக்குமா, இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நியமனங்கள் இருக்குமா? ஸோ இதை பற்றின ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக கிட்டத்தட்ட ரொம்ப போன வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இந்த சிவசங்கர் அவர்கள் இதை அறிவிப்பு வெளியிட்டு போக்குவரத்து துறையில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது இந்த டைம் நிரூபிச்சிருக்காங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போக்குவரத்து கழகத்தில் ப்ராப்பராக இந்த டிஎன்எஸ்டிசி டிசிசி நியமனங்கள் நடக்கலை. ஏன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை 2025 செலக்ட் ஆன செய்முறை தேர்வில் செலக்ட் ஆன கேண்டிடேட் வண்டியை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு செய்முறை தேர்வில் இவர்களை எதற்காக செலக்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதமாக வண்டி ஓட்டிகிட்ருக்காங்களே, அப்போ உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா இல்லை தெரியாதா? இப்படி தாங்க பல தரப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஒரு வெளிப்படை தன்மையே இல்லாமல் இந்த டிசிசியோடைய நியமனங்கள் நடந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வெளிப்படை தன்மையோட டிசிசி நியமனங்களில் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்தமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். டிசிசியோடைய நியமனங்களில் வெளிப்படை தன்மையோட புதிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் 2025 ஒரு அப்ளிகேஷன் வெளியிட்டு அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வெறும் 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சு அவங்க 2500 பேர் பார்த்திங்கன்னா இப்போ பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. மீதி கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இன்னமும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் காக்க வச்சுருக்காங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு சந்தேகத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது முதல்வர் விஜய் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் சென்ற ஆண்டு நியமனத்தில் தலையிட்டு கண்டிப்பாக இதில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முதல்வர் வச்சு இதுக்கு ஒரு முடிவு கொடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாருங்க. ரெடி ஆகிக்கோங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் மொத்தம் 28,000 நபர்களை போக்குவரத்து கழகத்தில் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.